பயலுக்கு பிறந்த திருட்டு பயல. ராத்திரி எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் வந்து படுக்க வேண்டியது, காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட வேண்டியது. கிருஷ், யார காலையிலேயே திட்டுற? நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பத்தியா பேசிட்டு இருக்கேன் வெங்கடேஷ்? உன்னையும் நீ ஒன்னு பெத்து வச்சிருக்கே, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கிருஷ், இதுக்கு தான் சொன்னேன், ஒத்த புள்ளியோட நிறுத்தி கூடாது, ஒரு 2-3 பத்துக்கணும்னு. ஏதாவது ஒன்னாவது உன் பேச்சு கேட்கும்ல. 2-3 போதும்டா சாமி, போதும். 2 புள்ள கலைஞ்சு 3ஆவதா பெத்தெடுக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்தது எனக்கு தானே தெரியும். உன் பரம்பரைக்கே மண்டை ரொம்ப பெருசு. டார்லிங், நாங்கெல்லாம் மூலக்காரங்கடி, மண்டை பெருசா தான் இருக்கும். டேய், அது நீ சொல்லக்கூடாதுடா, ஊர்ல இருக்கவங்க சொல்லணும். நீங்க எல்லாம் மூலக்காரங்களா இல்ல ஆட்டு மூலக்காரங்களான்னு. என்ன தோர காலையிலே பின்னாடி வரீங்க? என்னமா முதல் வர மாதிரி சொல்ற? என்னைக்கு உன்னை காலேஜ்ல பாத்துறோம், அன்னில இருந்து பின்னாடி தாண்டி வரேன். உள்ள போய் 2 வீலர் சாவி கொண்டா. என்னது 2 வீலரா? நீ எப்படா பைக் வாங்குன? அது இல்லடி, பையன் பந்தயத்துல ஜெயிச்சு கொண்டு வந்தனே சைக்கிள், அது கூட 2 வீலர் தான். அந்த கீயை தான் கொண்டு வர சொன்னேன். பாடி டேய் வெங்கடேஷ், ரொம்ப ஓவரா பேசுற, ஜாக்கிரதை. எப்போதான் பேசுறேன், அதே ஓவர்ன்றா. பையன் வேர்வை சிந்தி சைக்கிளை ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கான், ஏதோ சுட்டு வந்த மாதிரி சொல்றா. காலேஜ் படிக்கும்போது ஓசி பைக் ஓட்டி என்ன கரெக்ட் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் எங்க இருந்தாலும் பைக் ஓட்டி நான் பார்க்கல. டேய் வெங்கடேஷ், புடி. சரி வெங்கடேஷ், ஒரு நிமிஷம் உன் பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? எப்போ அப்படிதானே கேட்ப, கேளு. சரி, நீ தான் பைக் ஓட்ட மாட்டேங்கிற, உன் பையன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறான், அவனுக்காவது ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம்ல? அடி போடி, இந்த வயசுல டர்ரு புருன்னு வண்டி ஓட்டுறலாம். 40 வயசுக்கு மேல இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, சுகர் பிபின்னு படுத்துருவான். என் பையன் குழந்தையில இருந்தே சைக்கிள் ஓட்டுறான். அவன் 60 வயசு இப்படிதான் இருப்பான். உனக்கு என்ன தெரிய போகுது? இப்ப டிஃபன் ரெடி பண்ணு, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஓ ஷாப்பிங்? இங்க பக்கத்துல இருக்க உழவர் சந்தைக்கு போய் 2 முருங்கைக்காய் 2 கட்டுக்கீரை 4 நெல்லிக்காய் வாங்கிட்டு வர்றதுக்கு பேரு ஷாப்பிங்கா? நீ படிச்ச முட்டாள்ரி, இங்கிலீஷ்ல கடைக்கு போயிட்டு வர்றதா ஷாப்பிங் வாங்க. நான் சந்தைக்கே போறேன், சொல்லக்கூடாதா? இது கூட தெரியல, கேட்டா ப்ரொஃபசர் பொண்ணு. என்னது வரட்டா சில்க்கு? டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன், சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிடு. போடா போ, ஒட்டிக்கிறதுக்கு இங்க தானே வரணும். அப்ப வச்சுக்கிறேன். சின்ன வயசுல ஒருவேளை சில்க்கு படமா பார்த்திருப்பானோ? திருட்டு ராஸ்கா. 5 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட பால் குடிச்சேன். அப்புறம் பெரியம்மா சின்னம்மா பக்கத்து விட்டு மோர்காரி எல்லார்ட்டையும் பால் குடிச்சேன். எப்ப எங்க அருமை அப்பா பாலுன்னு பேர் வச்சானோ அப்பலேருந்து பால் பாத்திரத்தை கழுவுறதே பொழப்பா போச்சு. களி நெல்லு அண்ணே, உங்க உடம்ப பார்த்தா பால் குடிச்சு வளர்ந்த மாதிரியே தெரியலையானே, பினால் குடிச்சு வளர்ந்த மாதிரில இருக்கு. டேய், என்ன நக்கலா? கடைக்கு வந்தமா டீ குடிச்சோமா போனமான்னு இரு. இல்லன்னா டேய், உனக்கு இந்த டீல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருவேன். ஏற்கனவே பேதி மாத்திரை கலந்த மாதிரி தான் இருக்கு. இந்தா நீயே குடிய. டேய், காசு கொடுத்துட்டு போடா. போயா பல்லி, நீ போட்ட டீக்கு காசு வேற கொடுக்கணுமா? உனக்கு காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போயா புண்ணாக்கு. ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ? ஐயோ, இவன் எப்படி பொறுமையா குடிச்சான்? 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. என்னம்மா 1000 ரூபாய் கொடுக்குற, சில்லறை இல்லையே? பரவாயில்லைங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன். அப்படியா? அது அங்க இருக்கு, எடுத்துக்குங்க. ஐயோ, இவ சுமதி ஜுவல்லர்ஸ் ஓனருடைய பொண்ணு இல்ல, அவங்கிட்ட சிக்கிட்டாளா? அப்ப ஆட்டையை போட்டுற வேண்டியதான். திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடுற. என்னடா காதுல பாட்டு கேக்குற மிஷினை போட்டு குஷாலா குதிச்சு வந்துட்டு இருக்க? ரிப்பீட் ப்ளீஸ். ரிப்பீட்டா? ஆமா, சட்டையெல்லாம் புதுசா இருக்கு, எவங்கிட்ட ஆட்டையை போட்டது? யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? என் பொண்டாட்டி யாருன்னு தெரியும்ல, எங்க வேலை பார்க்கறான்னு தெரியும்ல, மாசம் எவ்வளவு சம்பளம் தெரியும்ல. ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். போன வாரமே கோவா கூட்டு போனா, அங்க பர்ச்சேசிங் பண்ணது. வாங்கியும் கொடுத்து வாழ்க்கையும் கட்டுக்குது அந்த புள்ள. அடுத்த மாசம் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. இந்த மீல துணி துவைக்கிற வேலை மிச்சம். உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சுவேன்? என்ன பாரு, ரோட்டோர பால் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். யோ, நீ ரோட்ல எழுதிட்டு இருக்க, நான் வீட்டுல எழுதிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அது வெளியே தெரியாது இல்ல? சரி, அதை விடு, தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு சூடு சொன்னெல்லாம் இல்லையா? எதுக்கும் எந்துக்கும் யாக்கும்? பொண்டாட்டி சம்பாதித்துல 3 வேளை உட்காந்து கொட்டிக்கிறியா அதுக்கு? யோ, ஆண் பெண்ணு சரிசமம் சொல்றாங்க இல்ல, சொத்துல பங்கு கேக்குறாங்கல்ல. எத்தனையோ வீட்டுல புருஷ வேலைக்கு போறேன், பொண்டாட்டி உட்கார்ந்து சாப்பிடுறா, கேட்டா அவசோய்ப்புன்னு சொல்றாங்க. அது மாதிரி என் பொண்டாட்டி வேலைக்கு போறா, நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நாயந்தா. சோறு சோறு சோறு, குழம்பு குழம்பு குழம்பு, மோறு மோறு மோறு, இதுல அடுத்தவளுக்கு என்ன பிரச்சனை? பாரா,
நாங்கன்னா சிங்க பரம்பரை. பெண் சிங்க வேட்டைக்கு போகும், ஆண் சிங்க உட்கார்ந்த இடத்துல சாப்பிடுவோம். உனக்கு தெரியும்ல. சரி அத விடுறா, மேட்ருக்கு வாடா. நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, நீ இந்த மேட்டருக்கு வர மாட்டேங்கிற. இல்ல புது வரவுடா. ஏய் அவ யாருன்னு தெரியுமில்ல? அவ்வளவுதானே, வெற்றியோட முடிச்சிட்டு வாரு. வரட்டுமா? வா வா வா. டேய் டேய், ஆ என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, கடலை போட்டுட்டு இருக்கேன். ஓ, இதுக்கு பேருதே கள்ள ஓடுறதா? ஆமா, எத்தனை மணி நேரமா போட்டுக்கிட்டு இருக்க? 2 மணி நேரமா போட்டுட்டு இருக்காரு. ஐயோ, வாய் வலிக்க போதத்தா. டேய், கீழே சிந்தாம போடுறா. அதான் கரெக்டா போட்டுட்டு இருக்கோம்ல. சரி சரி, இந்த மாசம் சந்தாவை கொடு. டேய், நடத்துறா மேல நடத்துறா, பாத்துமா. ஓ, இதுதான் ஒற்றை கம்பு சொன்ன பாட்டியா? டேய் டேய், ஆ? வாடா. நானா? உன்னத்தாண்டா, வாடா. யாருங்க நீங்க? நான் யாருங்கிறத அப்புறமா சொல்றேன்டா. அவ சுமதி நகைக்கடைக்கார மகதானே. உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? டேய், உன்னையும் தெரியும் அவளையும் தெரியும்டா. ஆளு செய்யூரி சேதானம் இல்லாம சும்மா கும்முண்டாயா இருக்கா? டேய், நீ ஆடிட்டு தங்கவேல் மகன் தானே? டேய், ஒப்பே நகைக்கடையை கரெக்ட் பண்ணா நீ நகைக்கடைக்கார மகளை கரெக்ட் பண்றியா? அண்ணே, எங்க அப்பா உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? டேய், நானும் உங்க அப்படி கிளாஸ்மெண்ட்ரா. என்னண்ணே சொல்றீங்க? கிளாஸ்மேட்டா? அந்த கிளாஸ்மெண்ட் இல்லடா, சிஎஸ் இந்த கிளாஸ்மெண்ட். டேய், இத மட்டும் உங்க அப்பட்ட சொன்னேன்னு வச்சுக்க, சங்குல கத்திய சொல்லி ஊதிடுவாங்க. வேண்டாண்ணே, ஃப்ரெண்டு தானே, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். டேய், என்ன பேசிக்கிட்டு இருப்பீன்னு எங்களுக்கு தெரியாதா? 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு காலேஜை கட்டடிச்சிட்டு பார்க்குள்ள சுத்துறீங்கன்னா சும்மா வாடா சுத்துவிய? அதுவும் கருப்பு கலரு. உன் கையில உள்ளத அவ உறிஞ்சுறா, அவ கையில உள்ளத நீ உறிஞ்சுற. சும்மா வாடா உறிஞ்சுவிய? உண்மையா சொல்லு. லவ் தானே? ஆமாண்ணே. பாத்தியா அண்ணன் எப்படி கண்டுபிடிச்சோம்னு? இந்த வயசுல லவ் பண்றது சகசம் தான்டா. வாடா உட்கார்றா. உங்க அப்பன்ட்டி சொல்ல மாட்டேன், அந்த புள்ள அப்பன்ட்டி சொல்ல மாட்டேன். பாத்தியா பார்க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு? இது புள்ள அண்ணன் கண்ட்ரோல் தான். மாசம் மாசம் கரெக்டா சந்தா கட்டுறாங்க. நீ உன் சந்தா வேடு. 2000 ரூபா தானே இருக்கு. பரவாயில்லடா, குர்ரா. 2000 ரூபாயா? சரி சரி சரி, இந்த பிள்ளைக்குதான் இந்த ரேட்டு. வேற பிள்ளையோட வந்தா டபுள் ரேட்டு. பாத்துக்க, புரியுதா? வரட்டுமா? புதுசா இருக்கு. அடுத்து இதை கணக்கு பண்ண வேண்டியதே. 1 2 3 4 5 கான்செப்ட தானே அவன் சொல்றேன். கஷ்டப்பட்டு நடிக்கிறது நம்ம தானே. கலெக்ஷனை கொடுன்னு குதிக்கிற. எவ்வளவு கொடுக்கணும் நம்மளுக்கு தானே தெரியும். காலையில ஒரு பேச்சுக்கு சொன்ன பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருவானே, எனக்கே பேதி ஆகும் போல இருக்கு. இவனை ஆளே காணுமே. டேய் வாடா 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 வாடா, என் கமிஷன் எடு, காசு எடு. யோ, கையை அரிப்படுத்தா ஆசிட் ஊத்தி கழுவியா? பாக்கத்தே பாட்டி பளபளன்னு இருக்கு, ஆனா பச கம்மியா இருக்கு. வெறும் 1000 ரூபா தாயா வச்சிருந்தேன். அதுவும் 100 ரூபா தலா அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன். இந்தா உன் பங்கு 500, என் பங்கு 500. டேய், அவனும் உன்ன மாதிரி இருக்கானா? யார பார்த்து என்ன வார்த்தையா கேக்குற? கல்யாணத்துக்கு முன்னுக்கு என் பொண்டாட்டிட்ட ஒத்த பைசா வாங்கல தெரியுமா? வரட்டுமா? வெறும் கூல் ட்ரிங்க்ஸ்க்கே 1000 ரூபாய் கொடுத்துட்டு சில்லற வாங்காம போனவா அவகிட்ட காசு இல்லையா? என்கிட்டயே ஆட்டே போறியா? டேய் விமலு, ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் உனக்கு வைக்கிறேன்டியா. மனுஷன்னா மதிக்கணுமியா, தெரியுமா? நான் எப்படா உன்னை மதிக்காம இருந்தேன்? நான் ஒன்ன சொல்லல, என் மாமனார் குடும்பத்தை சொன்னேன். மாவாட்ட போனாலும் மாங்காய் திருட போனாலும் மச்சினை உதவி தேவைப்படும். என்னது மாங்காய் திருட போறதுக்கா? இதே அவன் சொன்ன? எங்க தாத்தா கூல் பாண்டிதே. களவாணி குடும்பங்கிறது சரியாதான் இருக்கு. யோ, என்ன கிரிமினலா யோசிக்கிறாப்ல இருக்கு? இல்ல, நீ எனக்கு 300 ரூபாய் தரணும், அத சொன்னேன். யோ, அதை விட முக்கியமான விஷயம் இருக்கியா? என்னைய மதிக்க தெரியாத என் மாமனார் குடும்பத்துக்கு ஒருத்தன் வச்சிருக்கான் பாரு, சரியான ஆப்பு. என்னடா சொல்ற? என் மாமனார் அசந்த நேரத்துல பிறந்த குறை ஒண்ணு இருக்கு. அவளுக்கு ஒரு முறப்பைய இருக்க. இந்த குறைய அந்த முறப்பயலுக்கு கட்டுறாப்புல பேச்சு. என்னாச்சு? கல்யாணத்துக்கு என் சின்ன மச்சினோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கேன். அவனுக்கு அந்த முறப்பயலுக்கு சண்டையா. 2 பேர் தண்ணிய போட்டு மல்லு கட்டி உருண்டிருக்காங்க. அவங்க சண்டை இல்ல, அந்த பைய என் குழந்தையாலத்தே கட்டுவோம்னு சவால் விட்டு போயிருக்கேன். என் மாமனார் குடும்பமே நாரி
சிரிச்சு போச்சு. அட வெக்கம் கட்டவனே, உங்க மாமனார் குடும்பம் அசிங்கப்பட்டா அவ்வளவு சந்தோஷப்படா. என்ன பண்ற பாருங்க அவனை. சிலுக்கு கிருஷ்ண நான் சொல்றத கேளு. சொல்றத கேளு. சுமாரே அவன் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்காம செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க நீ. நான் சொல்றத கேளு. இது பொறுமையா பேசலாம். என்ன பொறுமையா பேசணும்? என்னதான் இருந்தாலும் உன் புள்ள பண்ணது தப்புதான். குறுக்க வராத. ஏய் கிருஷ்ண அமல் சொல்றத கேளு. கதவு தர. ஒன்ன முதல்ல அடிக்கணும். கதவு தரடா. அம்மா அப்பா நாளைக்கு தானே வரேன், நீங்க என்ன ஏண்டா? இன்னைக்கே வந்துட்டீங்க? நீ இன்னும் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள உனக்கு பொண்டாடி கேக்குதா? அப்பா பொண்டாடி கேக்குதா உனக்கு? ஏய், பாருங்கப்பா. நில்லு. அம்மா விடுமா ஏய், ஓடாத. சொன்ன கேளு. என்னால அடிக்கீங்க? அப்பா புடிங்கப்பா விடுங்க அவனை. அவனை. விடு. எது வேணா உள்ள போய் பேசலாம். வெளிய வேண்டாம். வெங்கடேஷ், நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். உன்னை 4 சாத்து சாத்துருவேன். தலை. ஐயோ ஓடி போடா. டேய், அமல். பாத்துக்க. வேண்டாம். நில்லு. சொன்ன கேளுடா. டேய், எங்கடா ஓடுற? எங்க ஓடுற நீ? மாறி ஓடி டேய், ஓடிக்கோ. நில்லுடா. நில்றி. டேய், பாவம்டா ரம்யாம்மா. அவங்க ஃபோன் பண்ணி எப்படி அழுதாங்க தெரியுமா? எத்தனை வருஷத்து பழக்கம். இவன் மட்டும் ஏடா வந்த? மேல டோர் லாக் ஆயிருப்பா, நீ மோன அம்மா புடிப்பா. வாடா. டேய், ஏய், டேய் வெங்கடேஷ், இதே அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பண்ணா நீ உன் பிள்ளை சும்மா இருப்பீங்களாடா? இதுக்கு தாண்டி அப்பவே சொன்னேன் ஒரு பொண்ணு பத்துக்கலாம்னு. நீ தான் வேணான்ட்ட. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்ற? அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஒண்ணு ஐயோ, கொலகாரி ஐடியாத. கொலையும் செய்வாள் பத்தினி. ஐயோ, கேள்விப்பட்டிருக்க? போடாத. டேய், இருடா ஒண்ணு. டேய், உங்க அம்மா என்ன கொல்ல வராடா. கதவை திறடா. டேய், டேய், நில்லு. டேய், 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 டேய். திருட்டு பசங்களா, இப்ப கதவு திறக்க போறீங்களா இல்ல கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி கொளுத்தி விட்டுறவா? ஐயோ அப்பா டார்லிங், நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. கோவத்தை குறைங்க. இவன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மரியாதையா அவங்க வீட்டுக்கு போய் எல்லா காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் பிள்ளைய. அப்பா அதெல்லாம் முடியாதுப்பா. அம்மா கல்யாண மண்டபத்துல அந்த குடும்பமே சேர்ந்து நான் அடிச்சு அசிங்கப்படுத்துச்சு. நீ அங்க இல்ல, நீ மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வையேன், இதே கடலா கட்டி எடுத்துட்டு போய் அவங்கள அடிச்சிருப்ப. ஓகே அப்பா. சரிடா, அந்த ரம்யா பொண்ணு என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு போய் அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க. இது கரெக்டா தானே இருக்கு. சரிம்மா, அந்த பொண்ணுகிட்ட வேணா நம்ம பையனை மன்னிப்பு கேட்க சொல்லுவோம். வேற யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. ஓகேவா? இத பாருடா, சும்மா எல்லாம் மன்னிப்பு கேட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். உன் புள்ள பண்ண காரியத்தினால அந்த பொண்ணு மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அந்த புள்ள கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் ஒத்துக்குவேன். என்ன சொல்றா உன் புள்ள? கேட்டு சொல்லு. அப்பா என்னப்பா கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க? ஏய், நீ என் புள்ள தானே. உம்மா காலில் நான் எத்தனை தடவை விழுந்திருக்கேன். காலில் விழுறேன்னு சொல்றா. ஓகேவாமா? உனக்கு ஓகேவா? வெளியே வாங்க. ஓகேவா? எல்லாம் ஓகே ஓகே. போடி.